ஃபைப்ரோமயால்ஜியா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தசை அழற்சி நோயின் பேர். யாருக்கெல்லாம் இந்த ஃபைப்ரோமயால்ஜியா ஏற்படலாம்? 5 பேருக்கு ரொம்ப முக்கியமாக ஃபைப்ரோமயால்ஜியா ஏற்படுறதை பார்க்க முடியும். முதலாவது பெண்கள், இரண்டாவது முடக்குவாத நோயினால் ஏற்கனவே அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், மூன்றாவது இரத்த சோகை இருந்து நீண்ட கால இரத்த சோகையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், 4 மருத்துவ ஆலோசனை இல்லாமல் கருத்தடை மாத்திரைகளை நீண்ட காலம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், 5 ரொம்ப ரொம்ப முக்கியமானது பரம்பரையாக வரக்கூடியது. இந்த 5 பேர் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி குணத்தோடு இருக்காங்கன்னா இந்த 5 ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஃபைப்ரோமயால்ஜியா இன்றைக்கு குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறத பார்க்கணும். ஆனாலும் வலி மாத்திரைகளை சாப்பிட்டாலும் ஊக்க மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட குறையாத வலி இந்த நிலவாகை கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது வலிகள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம்.